இங்க பாரு, மூஞ்சியெல்லாம் மீச தாடி வளர்ற மாதிரி முடியா இருக்கு. ஏதோ லேசர் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்காமே, அதை வேணா பண்ணிக்கவா? லேசரை பத்தி எதுவும் தெரியாம நீ வாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணிடாத. முக விஷயம் அப்புறம் விபரீதமா போயிடும். உனக்கு கூட தான் மூஞ்சியெல்லாம் பிம்பிளா இருந்துச்சு, அங்கங்கன்னு ஹாஸ்பிட்டல் போய் சரி பண்ண. உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் போல, வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு தான் சரி பண்ணேன். என்ன இந்த மஞ்சளை பூசுங்க, தயிரை பூசுங்கன்னு சொல்ல போறீங்களா? இதெல்லாம் நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே ஒர்க் ஆகலை. அது கூடவே இன்னொரு பொருள் இருக்கு, அதில் தான் விஷயமே இருக்கு. 8 மாதத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த என் முகம் இப்போ அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பிம்பிள்ஸ் தான் இல்லாமல் சரியாகி இருக்கு. அப்படின்னா அதுக்கு நான் வீட்டில் இருக்கிற ஒரு 3 பொருளையே டெய்லி ஃபாலோ பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். சின்ன துண்டா இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது எதையுமே வடிகட்டாமல் அப்படியே இந்த ஐஸ் கியூப் ட்ரேயில் நம்ம ஊற்றி வச்சிடணும். ஓவர் நைட் ஊற்றி வச்சுட்டு காலையில் எடுத்து பார்க்கவும் நல்லா ஐஸ் கியூபாக இருக்கும். இதில் 3 ஐஸ் கியூப் மட்டும் எடுத்து அதில் சுடுதண்ணியை ஊற்றணும். அப்படின்னா அப்போ லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு மூஞ்சில் வளர முடியெல்லாம் எடுத்துட முடியுமா? கண்டிப்பாக முடியும். இந்த பொண்ணுங்களுக்கு முகத்தில் முடி வளர்றதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று என்னென்னா, ஆண்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்ட்ரோஜன் பெண்களோட உடம்புல அதிகமாக சுரக்கிறது தான். இப்போ ஆண்களுக்குலாம் மீசை தாடிலாம் முளைக்குது பார்த்தியா, அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட உடம்புல ஆண்ட்ரோஜன் அளவு அதிகமாக இருக்குது. அந்த ஆண்ட்ரோஜன் பெண்களுக்கு பொதுவாகவே கம்மியாக இருக்கும். ஆனால் அவங்களோட உடம்புல எப்போ அந்த ஆண்ட்ரோஜன் அதிகமாக ஆரம்பிக்குதோ அப்போ தான் இந்த முகத்தில், ஜாலைனில், அப்புறம் அப்பர் லிப்பில், சைடு பர்னில் இங்கெல்லாம் பெண்களுக்கு முடி அதிகமாக வளரவே ஆரம்பிக்கும். கிளினிக்கல் என்டோக்ரைனாலஜி அண்ட் மெட்டபாலிசம் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் படி இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பெண்களுக்கு முடி வளர்ந்துச்சுன்னா 70-90% இது ஒரு PCOS இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு காரணம் பூனை முடியா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக முடி முளைக்கும் பார்த்தியா, அதுதான் பூனை முடின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி முளைக்கிறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கூட நீங்கள் சரி பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. இது நானா சொல்லலை, ட்ரை பண்ணி பார்த்தவங்களும் சில டாக்டர்ஸும் இந்த மாதிரி பூனை முடி இருந்துச்சுன்னா அதுக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.